ஹாய் கடலோசை நண்பர்களே, பாருங்க மருமையனை பாருங்க. மச்சா உட்காந்துருக்காரு கடலுக்கு போயிட்டு. பாருங்க எப்படி உட்காந்துருக்காரு பத்திலா. கால் நடக்க முடியாம உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு எங்க வத்தையில வந்து மீனை பாருங்க, என்னென்ன மீன் வந்திருக்குன்னு பாருங்க. நண்டு, ஓரா, திருடியாங்க ஓரா வந்திருக்கு. அப்புறம் பாறை, ஊடகம், கொடுவா, கொடுவா, தென்னங்கொடுவா, அப்புறம் இது ஊடகம், காக்காவத்தி, முட்டைப்பாறையா, முட்டைப்பாறை. அப்புறம் பாருங்க கட்டா, மடி கட்டா சைஸை பாருங்க, கட்டா. கட்டா, இது பேர் தான் கட்டா. கட்டா. அப்புறம் சுரோ, வாய பாருங்க, சுறா வாய பாருங்க. கிடைக்குதா? வரல வச்சு பார்ப்போமா? வரல வச்சு பார்ப்போமா? கண்ணா பாருங்க. சுறா, சுறா பிடிச்சிருக்கோம் இன்னைக்கு. நகரையை பற்றிலாம் நகரை, இது பேர் தான் நகரை. நகர மீன் சிகப்பு கலரில் இருக்கு பாருங்க. நகரை, நகரை, நகரை மீன் பிடிச்சிருக்கோம். நீ பூரா வலையை அடுக்கணும். ஓரா கிடக்கு. நண்டு, நண்டு சைஸை பற்றிலாம். நண்டு காலை, நண்டு கால், காலை வச்சு கையை வச்சு பார்த்தா தான் தெரியும் கடிக்குதா கட் பண்ணி விடுதா அப்படின்ட்டு. கட் பண்ணி விடுதான்ட்டு. ஆமாம், பாருங்க மீன், மீன் இன்னைக்கு எப்படியும் 500 ரூபாய்க்கு வித்துடலாம். வலையை அடுக்கிட்டு இருக்கான். வலையை பாருங்க, இது பூரா எப்படியும் சாயந்தரம் ஆயிரும் வலையை அடுக்கி ரெடி பண்ணுறதுக்கு. வலையை இப்படி தான் எடுக்கணும். 2 பேரும் இழுக்கிறாங்களா, இந்த மாதிரி தான் வலையை எடுக்கணும். இருக்கிறாங்களா, இந்த மாதிரி வலையை எடுத்து எல்லாம் அடுக்கி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு. அதுதான் நல்ல நண்டு. நண்டை பற்றிலா. நண்டு, நண்டு. ஆமாம், அதெல்லாம் அன்றைக்கி அழகாக தெளிவாக விரிவாக போட்டிருக்கு. பல பூரா அப்படி இருக்குது, குமிச்சு வச்சுருக்கோம். இதை பூரா ரெடி பண்ணணும். இழுத்து இழுத்து எல்லாம் ரெடி பண்ணி அடுக்கி தெரு வருது. நீங்கள் பாருங்கள் வலைய. அப்புறம் கனவா பிடிச்சோம். சின்ன சின்ன கனவா, சின்ன சின்ன கனவா. இந்த 5 கனவா கிடக்கு. அப்புறம் ஓட்டு கனவா, ஓட்டு கனவா. ஏல வந்துருச்சா? ஃபஸ்ட் ஏலமா? ஃபஸ்ட் ஏல நம்ம தானா? வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. மொத்தம் 2 கூட தான் கிடக்கும். அப்பா அத்தை நீ தூங்கிட்டா போல இருக்கு. அது பூரா, அது பூரா குளிர் தாங்காது. ஆமாம், இன்னைக்கு மொத்தமே 2 கூட தான் எங்கள் வத்தையில் வந்தது. நேற்று அதை அழைச்சிட்டு வாங்க. அழைச்சிக்கிட்டு வாங்க, பழிச்சுன்னு தான் இருக்கணும். கம்மியாயிருதோ? மண்ணு போன உடனேயா? மண்ணு போன உடனே கம்மியாகுதாமா? அவன் தான் மதிப்பு கரெக்டாக போட்டுருவாப்பிள்ளையா. அப்புறம் என்ன, எத்தனை கிலோ இருக்குன்னு தெரியாது. ஃபோர் அண்ட் ஃபோர்.
எப்படி 1000 ரூபாய்க்கு போயிடும் பார்ப்போம். 1000 ரூபாய்க்கு போச்சுன்னா நல்லா தான் போனதுக்கு பிரயோஜனம். 5 கிலோ வருமா? எது 5 கிலோ கூட இருக்குமா? இல்லை ஒன்று கூட இருக்கும். முடி வைங்க.